தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினக்கால வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 2 தினங்களில் சற்று வலுப்பெற்று ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மேற்கு திசை காட்டி வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் மிக கன முதல் அதி கனமழையும், கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு நிலையில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு நிலையில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 20 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் 15 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் எமரநாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO தலா 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார் 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் பாரியூர், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, தேனி மாவட்டம் பெரியாறு, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கோயம்புத்தூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், தேனி மாவட்டம் வீரபாண்டி, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், தென்காசி மாவட்டம் கடனா அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.